இன்னைக்காச்சும் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் பற்றி பேசலான்னு இருந்தேன்டா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து வேலையில் ஒரு சொதப்புல். அதனால் அப்படி கேட்காம விட்டேன். செலவுலாம் வேறு டைனே போகுது. என்ன பண்ண போகிறேன்னே நம்மளாம் ஏன்டா எப்படி இருக்கிறோம்? என்னடா கேட்குற? எப்படி இருக்கும்? இல்லை, நம்ம வயசு பசங்கள்லாம் இப்போவே ஏதோ பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம மட்டும் ஏன்டா எப்படி இருக்கிறோம்? இந்த சாதிக்கிறவனுக்கும் நமக்கும் என்னதான்டா வித்தியாசம்? ஒன்று காசு இல்லை திறமை, நம்மகிட்ட தான் ரெண்டுமே இல்லையே. இல்லை நம்ம தலையெழுத்துறா, என்னடா பண்ணுறது? சரி நான் வச்சுற வை. ப்ரோ 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 ஒரு சின்ன ஹெல்ப்பு ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன ஹெல்ப்பு? எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது என் அப்பா இந்த ஏரியாவில் தான் அது ஒரு பாக்ஸை போச்சாரு, ட்ரங்க் போட்டி மாதிரி. அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது எங்கேன்னு ஞாபகம் இல்லை, டக்குன்னு கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆனால் நல்ல வேலை ப்ரோ, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேப்பையும் என் அப்பா வந்து இந்த இடத்துல தான் எங்கேயோ வச்சாரு. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ மேப்பு பாக்ஸு? நான் புதையில தேட போகிறேன், போ ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம். இந்த மேப்பை கண்டுபிடிச்சி கொடுங்க. இந்த கோல்டு பார் உங்களுக்கு தான். இந்த கோல்டு பார் உங்களுக்கு தான். இந்த கோல்டு பார் உங்களுக்கு தான். ப்ரோ, உங்கள் அப்பா நீங்கள் எந்த வயசில் இருக்கும்போது இந்த மேப்லாம் புதைச்சாரு? அது ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இங்கே தான் ப்ரோ எங்கன்னா இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் அந்த பாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மேப்பே. பதினஞ்சு வயசு இருக்கும்போது போச்சதுன்னு சொல்கிறானே, அது இப்போவும் இருக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக அது அங்கேயே தான் இருக்கும், என்னை நம்புங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. 2 பேரும் சேர்ந்து தேடி இந்த வேலைக்கு வராமே தெரில. ஒன்று பண்ணுவோம், நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு பாருங்கள், நான் இந்த பக்கம் போயிட்டு பார்க்குறேன். ஏதாவது கிடச்சதுன்னா குரல் கொடுங்க, நான் வரேன். ஓகேவா ப்ரோ? சரிங்க ப்ரோ. என் மேனேஜர் சொல்லி கூட இவ்வளோ வேலை பார்த்ததில்ல. அப்பா முடியலடா. இதுதான் அவன் சொன்ன மேப் போலயே.
இந்த பாக்ஸுக்காக ஒரு கோல்டு பாரே தரானா, அப்ப அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும்? பேசாம இந்த மேப்பை நம்மளே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். என்னடா எப்பயோ புதைச்சதுன்னு சொன்னா, ஆனால் வெளியில் அப்படியே இருக்கு. இந்த மேப் இன்னொரு லொக்கேஷன் காட்டுது, ஒன்றுமே புரியலையே. மறுபடியுமா? என்னடா வந்த இடம் மாதிரியே இருக்கு. ஷெட்டு, ட்ரங்கு புட்டி, என்ன இதுவும் வெளியவே இருக்கு. உன் நண்பகிட்ட ஒரு கேள்வி கேட்டியே, சாதிக்கிறவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னு. சாதிக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்னதான்டா வித்தியாசம்? அதுக்கு உண்மையான பதில் தெரிஞ்சுதா? யார் நீங்க? ஆசைகளை கட்டுப்படுத்துறவன் அவன் ஆசைப்பட்டதை விட அதிகமான ஆசைகளுக்கு கட்டுப்படுறவன் அந்த ஆசைக்கு பழியாகும்.
ஓடுகே